விஜய் இந்த படத்தை வந்து தடுத்து நிறுத்துறது வந்து ஒருபோதும் வந்து மாநில அரசு கிடையாதுன்றது வந்து டிக்ளேர் ஆகிருக்கு. இதுக்கே முதல்ல மத்திய அரசுக்கு சென்சார் போர்டுக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லணும். படம் எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்க, ஓவர் டோஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு இவங்க அப்படின்னு இருக்குது. வன்முறை காட்சிகளை வந்து நீங்கள் நல்லாவே பார்க்குறோம், வந்து ரத்தத்தை நக்கிற காட்சி. இதெல்லாம் வெக்கமா இல்லையா இது மாதிரிலாம் ஒரு படத்தை எடுக்கிறது? சொல்லு பார்க்கலாம். வைத்தியங்கள்லாம் சொன்னானுங்க அந்த டைமில். இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி சில பேர்லாம் எல்லாமே தற்கொலையாக மாறிட்டான்ல, அவனும் ஒரு தற்கொலையாக மாறிட்டான் அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் தான் சார். சூர்யாவுடைய ஏங்க இருக்கட்டுங்க பேசுறது. படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல். எப்படி இதை தற்கொலைங்க சொல்லலாம், விஜய் கட்சியோட ரசிகர்கள் சொல்லலாம், தொண்டர்கள் சொல்லலாம், நீ எப்படா சொல்லுவேன்? எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆன பிறகு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணோம். என்னடா இது? அவங்க தலைவர் வந்து சிஎம் ஆகிடுவாராம் மே மாதம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது சிஎம் ஆன பிறகு நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு கான்ஃபிடன்ஸை பாராட்டலாம். என்னடா என்ன ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் படம் என்னதான் ஆச்சு? இன்ன வரைக்கும் ஒரு ரிலீஸ் பத்தின ஒரு செய்தியே இல்லை. என்னதான் நம்ம விஜய் அவர்கள் மேல விமர்சனங்கள் வச்சாலும் கூட, இன்னொரு பக்கம் இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள், இப்படின்னு ஏகப்பட்ட தொழிலாளர்கள், இவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் இதில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்ன வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குதுங்கிற பின்னணியை நம்ம எப்படி பார்க்குறது சார்? இல்லை, எனக்கு இன்னும் இந்த படம் வந்து திட்டமிட்டு ஒரு வன்மத்தோடு நிறுத்துகிற மாதிரிலாம் இல்லை. இந்த படம் வந்து வெளியாச்சுன்னா அப்படியே பெரிய அளவில் வந்து விஜய் வந்து ஹைப் அப்படியே ரைஸ் ஆகி அப்படியே பெரிய கல்ட் ஆயிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. படம் வந்து அதை மேக்கிங்கில் வந்து நான் இப்போவும் மாறாத பேசுகிறேன். எப்போவுமே மேக்கிங் வந்து ஒரு வந்து அந்த தயாரிப்பு தரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபியும் சரி, மியூசிக்கு, இதெல்லாம் அது தாண்டி வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் பிரச்சனை. பேசக்கூடிய வசனங்கள், காட்சி அமைப்புகள், இதெல்லாம் வந்து சிக்கலில் இருக்குது. இதை பல முறை நம்ம பேசிட்டோம். திருப்பி பேசினாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜனநாயகனோட மொக்கையான வந்து காணொலி ஆகிடும் இப்போ நம்ம பேசுகிறது. சரிங்களா? அதனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், விஜய் இந்த படத்தை வந்து தடுத்து நிறுத்துறது வந்து ஒருபோதும் வந்து மாநில அரசு கிடையாதுன்றது வந்து டிக்ளேர் ஆகிருக்கு. இதுக்கே முதல்ல மத்திய அரசுக்கு சென்சார் போர்டுக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க எடுத்து விட்ட கதை எல்லாமே கேட்டிங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து திமுக தரப்பில் தான் சொல்லி சில தற்கொலைகள் வந்து இந்த ஊடகங்களை போய் பேசுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு தற்கொலை நேரடியாக சொல்கிறான். என்னன்னு கேட்டால் வந்து திமுகவுக்கும் இதில் பங்கு இருக்குது. சரி, திமுகவுக்கும் பங்கு எப்படா வரும்? சென்சார் போர்டில் இருக்கிறவங்க ஒரு மெம்பர் கூட வந்து திமுகவுடைய ஆதரவாளர்கள் கிடையாது. எல்லாமே பண்ணி சொல்லியிருப்பாங்க போல சென்சார் போர்டு. ஆமாம், படத்தை எப்படி நான் சமகாலத்தில் அதே வந்து திராவிட இயக்க கொள்கையான வந்து பல கருத்துக்கள் சுமந்துக்கிட்டு வந்தது. பராசக்தி தமிழ் தேசியத்தை பற்றியும் சில வந்து ஒரு சில வசனங்கள், தமிழ் குறித்து வசனங்கள், இதெல்லாம் இருக்கும்போது அந்த படத்தையும் தான் வந்து சென்சார் போர்டு வந்து கட் பண்ணிச்சு. அவங்க சமரசமாக பேசி எதெல்லாம் கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இங்கே நீங்கள் சமரசன்றதை தாண்டி நீங்கள் அங்கே கட் பண்ணாலே வந்து கதையோட அந்த இதுவே மாறுபடும். அதாவது படத்தோட வந்து திரைக்கதையே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுன்ற மாதிரி சில கதையெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் படம் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்க, ஓவர் டோஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு இவங்க அப்படின்னு இருக்குது. வன்முறை காட்சிகளை வந்து நீங்கள் நல்லாவே பார்க்குறோம், வந்து ரத்தத்தை நக்கிற காட்சி. இதெல்லாம் வெக்கமா இல்லையா இது மாதிரிலாம் ஒரு படத்தை எடுக்கிறது? சொல்லு பார்க்கலாம். அதனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். இதெல்லாம் சிக்கல் இருக்குது. அந்த படத்தை வெளிவர முடியாத சூழ்நிலை ஆச்சு. தவிர இந்த படத்தை வந்து வெளியிட்டிருந்தால், அந்த குறிப்பிட்ட காலத்திலே வெளியிட்டிருந்தால் கூட இந்நேரம் மறந்து போயிருப்பாங்க அந்த ஜனநாயகங்களில். இன்னும் ட்ரோல் மெட்டீரியல் அதிகமாக கிடச்சிருக்கோம். இப்போ இணையத்தில் இப்போ இவங்க பேசுறது அத்தனையுமே ட்ரோல் ஆகுது இல்லையா? இணையத்தில் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து படம் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிருக்கும் அந்த படம் வந்து வரட்டும் வராமல் போட்டோம் நமக்கு அதில் ஒன்று இதில். அது வேறு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் தான் முதல்ல வாயை வச்சிங்க அந்த படம் வராதுன்னு சொல்லி, அதனால் இது வராமல் போயிடுச்சுன்னா. நான் சொன்னால் வந்து அப்படி நடந்துருமா? சொன்னால் எல்லாமே பழிக்கு அப்படி. இதெல்லாம் ஓவர்.
நான் சொல்கிறேன், அது எனக்கு பெருமையெல்லாம் கிடையாது. ஆனால் யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து இனிமேல் வந்தால் கூட பெரிய வரவேற்பு இருக்காது. ஒன்று அப்படியே வந்து தொடர் லீவ் கிடையாது. சில பைத்தியங்கள்லாம் சொன்னானுங்க அந்த டைமில், இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி சில பேர்லாம் எல்லாமே தற்கொலையாக மாறிட்டான்ல, அவனும் ஒரு தற்கொலையாக மாறிட்டான் அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் தான் சார். சூர்யாவுடைய ஏங்க இருக்கட்டுங்க பேசுறது. படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல். எப்படி இதை தற்கொலைங்க சொல்லலாம், விஜய் கட்சியோட ரசிகர்கள் சொல்லலாம், தொண்டர்கள் சொல்லலாம். நீ எப்படா சொல்லுவேன் ஒரு தியேட்டருக்கு உரிமையாளர் சங்கத்துக்கு? இப்போ நான் கேட்குறேன் 100 கோடி, நீயே சொல்கிறீங்க தியேட்டர் உரிமையாளர்லாம் 100 கோடி லாஸ் ஆகிடுச்சுன்னு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நீ தான் சங்கத்தில் வச்ச பேச பார்க்கலாம். ஓடிடி உட்பட இன்றைக்கி வந்து தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும் சார், 100 கோடி ரூபாய் லாஸ்ன்றான். சில தியேட்டர்களை அடித்து நொறுக்கிட்டாங்கன்றானுங்க. பராசக்தி ரிலீஸ் ஆனதுனால அன்றைக்கி வந்து திட்டமிட்டு வன்முறை பண்ணி கதவை உடைச்சிட்டான், ஜன்னலை உடைச்சிட்டான், சேரை உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லாம் இந்த அணில் குஞ்சுகள் பண்ணுது. இப்போ இது சம்மந்தமாக நீ பேசுனியா ஏதாச்சும்? திருப்பூர் சுப்பிரமணியம் பேசவே இல்லை. இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகல, 100 கோடி ரூபாய் லாஸு, பேசு, வாயை திறந்து பேசு. பேச மாட்டேன். அப்போது நீ என்ன சொல்கிறீங்கன்னா படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி பொங்கல்னு. இதை யார் சொல்லணும்? நீ சொல்லக்கூடாதுல்ல. ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது சார். தொடர் விடுமுறைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வசூல் அதிகமாக பார்க்க முடியும். இது இயல்பு தானே சார், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சார். தொடர் விடுமுறை வரும்போது கூடுதலான வந்து இன்கம் வரும், கூடுதலான பார்வையாளர்கள் வருவாங்க, ஆடியன்ஸ் வருவாங்க, அது மூலமாக வந்து வருவாய் கிடைக்கும். இதுதானே சிம்பிளாக. இது ஒன்றும் பெரிய அரிய கண்டுபிடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுண்ணே. தியேட்டரில் டிக்கெட் கிடைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். முறுக்கு வைக்கிறவன் வந்து சமோசா வைக்கிறவன் வந்து எல்லாருக்கும் தெரியும். 100 பேர் வந்தாங்கன்னா அவன் விற்பனை எப்படி இருக்குது, 1000 பேர் வந்தானா அவன் விற்பனை எப்படி இருக்குது. ஆனால் இல்லை அவர் படம் எப்போ வருதோ அப்போ லீவ் விட சொல்லு, ஒரு 6 நாள் 7 நாள் இல்லை சொல்ல முடியாதுல்ல. அது மட்டும் தொடர் விடுமுறை கிடையாது. இப்போ இன்றைக்கி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது சார். இதுக்கு மேலே வந்து கேட்டால் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னா அது சட்ட சிக்கல்களை சந்திக்கும். அது இவர் பேசக்கூடிய வசனங்கள், இவர் அதில் வந்து வண்ண கொடிகளை பயன்படுத்தினால் கூட அது பிரச்சார உத்தியாக போயிடும். அந்த பிரச்சார செலவில் போயிடும். படத்தோட பட்ஜெட்டே அப்படி போயிடும். இது படத்தோட பட்ஜெட்டையும் சேர்த்துருவாங்க அதில். அப்போ ஒரு குறிப்பிட்ட வரம்பு தான் செலவு பண்ணணும்னு இருக்குது. அதில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சிக்கல், அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு அதை எடுத்து நீதிமன்றத்துக்கு போவாங்க. இப்படி நிறைய நடக்கும். ஆக மொத்தம் வந்து படம் வந்து வராது. வரும் எப்போ வரும்னு கேட்டால் அந்த சொன்னாமல் பாருங்க, இந்த லோலாய் மணின்னு ஒருத்தர் இருக்கனால அந்த படம் அந்த கட்சியில் லோலாய் மணி தான் நான் சொல்வேன். சரிங்களா? அவன் சொல்கிறான் என்னான்னு கேட்டால் பேசுறதை பாருங்கள் சார், ஏன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க, மூளை இருக்கா இல்லையா? சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறான். அவன் வாய்ஸே குழந்தைத்தனமாக தான் இருக்குதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அவன் பேசுகிறான், அவன் உருவத்துக்கு ஏற்ற குரல் கிடையாது. அவன் பேசுறதுன்னு கேட்டான், எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆன பிறகு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். என்னடா இது? அவங்க தலைவர் வந்து சிஎம் ஆகிட்டு வரான் மே மாதம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது சிஎம் ஆன பிறகு நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கும். கான்ஃபிடன்ஸை பாராட்டலாம். என்னடா என்னத்தை கான்ஃபிடன்ஸ்? ஏதாவது கொஞ்சமாக இப்போ ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்கள் சொல்கிறதுல. என்னடா படம் வரல, ஏன் வரல, எதுக்கு வரல, இது வந்து அரசு, இது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது, பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் நழுவி போயிடலாம். அப்படி தான் நழுவி போகிறீங்க பல பேர். ஆனால் கரூர் சம்பவத்தை மட்டும் பேசுவீங்க, அதுவும் தான் கோர்ட்டில் இருக்குது இல்லையா? அப்போது ஜனநாயகம் படம் ஏன்டா வரல, என்னடா பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கேன்னு. அப்போது அது இல்லை, அது என்ன சென்சார் போர்டை பேசணும், அப்புறம் சென்சார் போர்டை தொடர்ச்சியாக வந்து யாரை பேச வேண்டியது இருக்கும், மத்திய அரசை பேசணும். அப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். எங்கள் தலைவர் வந்து சிஎம், ஏன் உங்கள் தலைவர் ஜனாதிபதி ஆன பிறகு ரிலீஸ் பண்ணு, ஒரு 10 வருஷம் கழிச்சு. நீங்கள் இப்போ ரீரிலீஸ்லாம் பண்ணுறீங்கல்ல, ஃப்ரெஷ் ரிலீஸாக இப்போ பண்ணுங்கள். உங்கள் தலைவரை வந்து நீங்கள் அடுத்தது முதலமைச்சர் ஆக்கிட்டு, அடுத்தது பிரதமர் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆக்கிட்டு, அப்போ ஜனநாயகனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனாதிபதி நாயகன் தான் பவர். ஜனநாயகன் வந்து ஜனாதிபதி நாயகன் ஆக்கிட்டு வெளியிட்டுருங்க, பேரை மாற்றிடுங்க. ஜனநாயகன் பேரை ஜனாதிபதி நாயகன் அப்படி ஆக்கிடுங்க. அறிவு இருக்கா? அவன்லாம் ஒரு பேச்சாளர். இதில் வேறு இவனெல்லாம் என்னத்தை பண்ணுங்க, வந்து அடி வாங்குறானுங்க. அங்கே அடிக்கிறதுக்குனா வரானுங்க 2 பேரும். இந்த பக்கத்துலேருந்து செந்தில் வேல் வரான், இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறை வரான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டா மாட்டி சிக்கிரிச்சுடா, எது சிக்கனை சிக்கிரிச்சுன்னுவாங்களா, இது அந்த மாதிரி வந்து கேட்டால் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி தடவிக்கிட்டு தான் வராங்க. யார்? 2 பேருமே, சாட்டை துறைமுகனும் செந்தில் வேலும். அடி வாங்குறீங்க. இதில் வேறு வசனம் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவர் முதலமைச்சர் வந்து ரிலீஸ் பண்ணின படத்தை. அறிவு இருக்கார் அவனுக்கு. படம் ரிலீஸ் ஆனால் அறிவுபூர்வமாக பேசணும், வந்து உட்காந்து பேசணும். ஒன்று சட்டப்பூர்வமாக பேசணும், அறிவுபூர்வமாக பேசணும். எல்லாமே தற்கொலையாக இருந்தீங்கன்னா எப்படி சார்? யாரோ ஒருத்தர் தற்கொலைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பேச வரவனுங்க. பேச வர நீங்களே இந்த லட்சம் தெரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து லோக்கலில் இருக்கணும் என்ன சார் ஆகும்?
பெரும்பாலும் பார்க்குறேன் அறிவார்ந்து பேசுகிற ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு தான் இருக்குது. எவனாவது ஒருத்தன் ஒரு அறிவுள்ளவன் பேசுவான் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான். இல்லை டான்ஸ் ஆடணும் மேடையில் போயிட்டு நீங்களே சொல்லுங்கள், மேடையில் போய் டான்ஸ் ஆடலாமா சார்? உன்னை ஏற்கனவே வந்து கூத்தாடின்னு சொல்லியிருக்கிறான், இன்னும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி அங்கே போய் ஆடுற. அந்த 41 பேர் என்ன நிலமை? நீ ஆடுறது சாவு கூத்தா அந்த 41 பேருக்கு? அப்படி ஆகிடுதா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது யோசிக்கணும் சார். இப்படிலாம் வந்து நம்ம நடந்துக்கிறோமே, என்னடா இது, மக்கள் என்ன நினைப்பாங்க, அந்த கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அந்த அந்த மக்கள் நம்மளை எப்படி நினைப்பாங்க யோசிக்கணும்ல. எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. அதனால் படம் பொறுத்திருக்கேன், ஜனநாயகன் பொறுத்திருக்கேன். நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் தான் அறிமுகப்படுத்தினேன். ஜனநாயகன் பிணநாயகன் அது இனி வராது. ஜனநாயகன் பிணநாயகன் அது வராது, வரும் ஆனால் வராது. அப்படி தான் இருக்குது. இப்போது விசாரணைகள்லாம் முடிஞ்சு இடிஞ்சு வந்தோம். அது வந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த சவக்கணக்கில் வச்சுட்டு, இப்போ நீங்கள் சாதாரணமான ஒரு டெத்துக்கு போவீங்க, அங்கே வீட்டில் எப்படி வச்சுருப்பாங்க, படுக்க வச்சு வாயை திறந்து தான் கொஞ்சம் வெத்தலை பார்க்க வச்சு வெத்தலையை வச்சு படுக்க வச்சுருப்பாங்க, மாலையை போட்டு நாடி கட்டு போட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஏன்னா வாய் திறக்காமல் ரொம்ப நீண்ட நேரம் ஆச்சுனாக்கா அது வாய் திறந்துக்க சொல்லி இது கட்டு போடுவாங்க. ஆனால் அதே போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து வருதுச்சுங்க பாடி, அது எப்படி வரும்? மொத்தமாக சுற்றி வரும். இது காலில் கையில் கீழே எல்லாம் சுற்றி தலையிலேருந்து எல்லாம் சுற்றி ஏன்னா இடத்துமே வெட்டிடுவாங்க. அதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரும். கரெக்டாக ஒப்பீட்டளவில் அதை தான் நான் சொன்னேன். ஜனநாயகன் ஒப்பிட்டிங்கன்னா நார்மல் பாடி எப்படி வரும்? இப்போ படம் 9 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நார்மல் பாடி இது. இப்போ இனிமேல் அது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சென்சார் போர்டில் எல்லாம் வந்து மறுபடியும் கத்திரி போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் முடிஞ்சு ஆஞ்சி வாஞ்சி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பொழந்து நன்றி மண்டையை பொழந்து அதை எடுத்து இதை எடுத்து லேபுக்கு அனுப்பி அதை எடுத்து அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து ஒன்றா சேர்த்து முழுக்க முகம் மட்டும் தெரிகிற அளவுக்கு போட்டு மீதி எல்லாத்தையும் ஃபுல்லாகவே சுற்றி காட்டன் துணி சுற்றி எப்படி அனுப்புகிறாங்க. அப்படி தான் வரும் ஜனநாயகன். புரியுங்களா? நம்ம போய் என்ன செய்யணும்னா ஒரு மாலையை வச்சுட்டு வந்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போயிட்டு ஒரு 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 ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு நம்மள மாதிரி ஆட்கள் மக்கள் யாரும் போக நம்மள மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துகிற மாதிரி போய் பார்த்துட்டு வரணும். அதனால் தான் சொன்னேன் ஜனநாயகன் பிணநாயகன்றதை நான் தான் சொன்னேன் முதல்ல. அது வராது, வரும் ஆனால் வராதுன்ற நிலைமை இன்றைக்கி இருக்குது. அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.